சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிவாக்கு வந்து ஐஷு வந்து பொய் சொல்லியிருக்கா. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை வந்து இந்த மாதிரி பொய்யா வேற ஒன்று சொல்லி மாற்றி விட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஐஷு என்ன தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிவா கண்டுபிடிச்சிடுறாரு. ஐஷு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா. அந்த விஷயம் தெரிஞ்ச சிந்து வந்து வீட்டில் சொல்ல போகிறப்ப தான் ஐஷு இந்த மாதிரி சிந்துவை மாட்டி விட்டா அப்படிங்கிற விஷயம் சிவாக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணது சிந்து இல்லை பைரவி அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இதனால் இந்த விஷயத்த அன்னபூர்ணி கிட்ட போய் சொல்கிறாங்க. சிவா பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியுமே இந்த மாதிரி ஐஷு வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அதை வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறனால சிந்து மேலே வேற ஒரு பழியை போட்டிருக்கா. அதனால அம்மாவும் சிந்துவை அடிச்சிட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா பைரவி தான் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சிந்து கொடுக்கல, அம்மா வந்து சிந்து தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சிந்துவை இவ்வளோ நல்லா தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் சிவா எல்லாருக்கிட்டே சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீ தான் என்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மகா பைரவி மேலே இன்னும் கோவமாகறாங்க. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போகிறீங்களா, அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி வந்து ஐஸ்வர்யா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீ சிந்துக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும் ஐஸ்வர்யா வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் பைரவி பார்த்திங்க அப்படின்னா என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டனால தான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைரவியும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.